இம்பார்ட்டன்ட், பார்வை எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பார்வை இல்லாம நம்மளால ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸோ பிறந்ததுல இருந்து பார்வை இல்லாத இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க வந்து முதல்ல இருந்தே எதையும் பார்த்ததில்லை, will get adopted to it, அவங்களுக்கு அதுவே பழக்கமாயிடும். இப்போ எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறவங்க சடன்னா அவங்களால பார்க்க முடியலன்னா எவ்வளவு கஷ்டம்ன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு 44 வயசு கைனகாலஜிஸ்ட், ஷீஸ் அ டாக்டர் கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் மும்பை. ஸோ அவங்க வந்து அவங்களோட கிளினிக் பார்த்துட்டு இருந்தாங்க, சிசேரியன் செக்ஷன், பிளெயின் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு கண்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, ஐ ப்ரெஷர் பிரச்சனை இருந்தது. ஸோ அவங்க வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ல போய் வெவ்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க. மல்டிபிள் அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை குறைஞ்சு அவங்க வந்து கம்ப்ளீட்டா இன்னொருத்தங்களோட உதவியோட தான் நடமாடுறதுக்கே ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி இருந்த நிலைமையில அவங்க வந்து நம்ம அகர்வால் கண் மருத்துவமனைக்கு வந்தாங்க. ஸோ அகர்வால் கண் மருத்துவமனைக்கு வந்து அவங்க வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு தான் நடந்தே வர முடியும், அந்த நிலைமையில தான் வந்தாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு ஒரு உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் பண்ண 5F IOL. ஸோ இந்த IOL வந்து டாக்டர் சூசன் ஜேக்கப் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு பண்ணி இந்த பேஷண்ட் இப்போ நல்லா நடமாடுறாங்க. ப்ராபப்ளி இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க கிளினிக்ல அவங்க பேஷண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஐ இன்வைட் டாக்டர் சூசன் டு டாக் அபவுட் 5F IOL. இது டாக்டர் சௌந்தரி சொன்ன மாதிரி இந்த பேஷண்ட் ஒரு ஆக்டிவ்லி ப்ராக்டிசிங் டாக்டர். 1.5 years முன்னாடி வரைக்கும் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து அவங்க ரொம்ப நாளாவே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஒரு 1.5 years அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து அவங்க நம்ம ஹாஸ்பிட்டல் நிறைய இடத்துல போய் எல்லாமே பண்ணி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இருக்கிற ஒரு ஸ்டேட்ல தான் இங்கே வந்தாங்க. அவங்க இங்கே வரும்போது எக்ஸாமின் பண்ணும்போது எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. குளாக்கோமா இருக்கு, கார்னியா வைட்டா இருக்கு, ரெட்னா விட்ரஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. பட் மெயின் கல்பிரிட் என்னன்னா அவங்களது லென்ஸ் இடத்துல இல்லை. அது வந்து பின்னாடில இருந்து ப்ரெஷர் வர்றதுனால ஃப்ரண்ட்ல போய் தள்ளி இருக்குது. தள்ளி இருந்துட்டு கார்னியா, கருவிழிக்கும் ஐரிஸ் பாப்பாக்கும் எல்லாமே ஒட்டி எல்லாமே ஒரு சாலிட் ஒரு மாஸ் மாதிரி ஆயிருக்குது. ஸோ நம்ம பார்த்தா குயிக்கா அது பார்வையில் அது தெரியாது. பட் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணும்போது அவங்களோட மெயின் ப்ராப்ளம் வந்து லென்ஸ்னால தான் வருது. ஸோ நம்ம சும்மா அந்த லென்ஸ் அப்படியே விட்டுட்டு கருவிழி மட்டும் மாற்றி கிளாக்கோமா மட்டும் சிகிச்சா அந்த பேஷண்ட் திருப்பியும் இதே ப்ராப்ளம் வச்சு வந்திருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் நிறைய இடத்துல போய் சால்வ் பண்ணாத எதனாலனா இந்த லென்ஸ் இது வரைக்கும் யாருமே அட்டென்ட் பண்ணல. ஸோ லென்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா புதுசு வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே இன்னோவேட் பண்ணது டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல்ல 5F இன்ட்ராகுலர் லென்ஸ். 5F இன்ட்ராகுலர் லென்ஸ்னா வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுல லென்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு, இல்ல நிறைய ஆல்ரெடி சர்ஜரி பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு, இல்ல வந்து இடம் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு, இவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டியோட வைக்கலாம். இதுல வேற ஃபிளாப்ஸ், க்ளூ இல்ல ஃபிளாஞ்சஸ் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம ஸ்டேபிள் லென்ஸ் அதே இடத்துல கரெக்டா கண்ணில் இருக்க வேண்டிய இருக்கிற இடத்துல சுத்தமா நவராம இருக்கும் அந்த லென்ஸ். அதான் மெயின் இஷ்யூ. ஸோ இந்த பேஷண்ட்ல மெயின் ப்ராப்ளம்னா லென்ஸ் வாஸ் மூவிங், அது ஃப்ரண்ட்ல போய் ஒட்டிட்டு இருந்தது. இந்த டெக்னிக் வச்சு அவங்களுக்கு அந்த லென்ஸ் ராக் சாலிடா இருக்குது. இதோட சேர்த்து வந்து வாட் வி டிட் இஸ் அந்த பேஷண்டோட ஐரிஸ் கருவிழி எல்லாமே ஒட்டி இருந்தது வந்து லேயர் பை லேயர். ஸோ அது எல்லாமே ஒரு ஃபியூஸ்ட் மாஸா இருந்தது. அது லேயர் பை லேயர் டிசெக்ட் பண்ணி அது எதுவுமே டேமேஜ் பண்ணாம அது கொஞ்சம் இது டிஷ்யூஸ் கண்ணில் வந்து ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். ஸோ லேயர் பை லேயர் டிசெக்ட் பண்ணி செப்பரேட் பண்ணிட்டு அது எல்லாமே வந்து அதோட லெவல்ல வச்சுட்டு கருவிழியும் மாத்திருக்கும். ஸோ பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீ ஆப்ரேட்டிவ்லி வந்து எதுவுமே பார்க்க முடியாத பேஷண்ட். நான் வந்து நெக்ஸ்ட் டே என்னோட ரூம்ல போறேன். அவங்க வந்து கரெக்ட்லி ஷி கேம் வாக்கிங் இன் டு மை ரூம். தனியா எதுவும் ஹெல்ப் இல்லாம நடந்து உள்ள வந்தாங்க. which was a great thing. Patient already 624 vision within 2 days ஆயிடுச்சு. She has gone back to Bombay and what we are அது கண்ணாடி இல்லாம இருக்கிற விஷன். So what we are expecting is இன்னொரு ஹீலிங் ஆகி இன்னும் கொஞ்சம் கண்ணாடி எல்லாம் கொடுக்கும்போது டெஃபினெட்லி அவங்களோட விஷன் வந்து அவங்க திருப்பியும் போய் பிராக்டிஸ்ல பண்ற மாதிரி அளவுக்கு வந்துடணும். She was so வந்து சுத்தமா நடக்காம இருக்கிற ஆள்ல இருந்து வந்து we have not only made her mobile, அந்த இண்டிபெண்டன்ஸ் மட்டும் கொடுக்கல, பட் ஆக்சுவலி ப்ரொஃபஷனலி திருப்பியும் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு அளவுக்கு she has been able to come because of this new technique 5F IOL. அதனால இந்த ஸ்டெபிலிட்டி வந்தது. ஸோ ஜஸ்ட் ஒரு குயிக்கா காட்டுறேன். இதுதான் பேஷண்டோட ரைட் ஐ லெஃப்ட் ஐ. ஸோ நீங்க பாக்குறீங்க ரெண்டு கண்ணும்
யூனோ கார்னியா ஃபுல்லா ஒயிட்டா இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அது இப்படி வெளியிருந்து பார்த்தா தெரியாது. ஸோ லென்ஸ் வந்து இப்படி யூனோ மாறி இருக்கும்போது தான் ப்ராப்ளம்ஸ் வரும். லென்ஸ் அந்த ஆரஞ்சு ஏரியா வந்து ஃபுல்லா ஒட்டி இருந்தது. ஸோ இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு, நான் குயிக்கா போயிடுறேன். டெக்னிக் எப்படி பண்ணியிருக்கோன்னு இருக்கிறது. மைன்யூட் இன்சிஷன்ஸ், ரொம்ப மைக்ரோ இன்சிஷன்ஸ், எதுவுமே போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி லீக் இன்ஃபெக்ஷன்ஸ் அது மாதிரி எதுவுமே ரிஸ்க் இல்லாத ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கிற சர்ஜரி வரை இது. பெரிய இன்சிஷன்ஸ் தேவையில்லை லென்ஸ் போடுறதுக்கு. மைன்யூட் இன்சிஷன்ஸ் வழியா லென்ஸ் வெளியில் கொண்டு வந்துட்டு அதோட ஹாப்டிக்ஸ் இல்ல லென்ஸ்க்கு 2 கை இருக்கும், யூனோ அந்த ஹாப்டிக்ஸ் வந்து இந்த இந்த தீஸ் 2 ஆர்ம்ஸ் ப்ளூ கலர்ல காட்டுறது. அந்த நீங்க அந்த ஹோலோட சைஸ் பாக்குறீங்க இங்க இருக்கிறது, இந்த சின்ன ஒரு நீடில் அளவு ஹோல்ல இருந்து நாங்க வெளியில எடுத்துட்டு we are able to tuck it in. So that is the size of the hole. வெறும் வந்து ஒரு நீடில் அளவு தான் அந்த ஸ்க்ளீரோட்டமின்னு சொல்ற அந்த அந்த ஓப்பனிங். அப்படி பண்ணிட்டு ஒரு சைடு எடுத்தாச்சு. சிமிலர்லி வந்து இதே மாதிரி இன்னொரு 26 கேஜ் நீடில், 26 ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும் அந்த நீடில் சைஸ். நம்ம கையில இருக்கிற அந்த நீடில்ஸோட ரொம்ப 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 சின்னதா இருக்கும். இட்ஸ் மைக்ரோஸ்கோபிக் நீடில். அது வழியா எடுத்துட்டு லென்ஸ் வந்து ஸ்டேபிளா இந்த மாதிரி பண்றோம். ஸோ தட்ஸ் வாட் ஐ செட். இது பேஷண்டோட போஸ்ட் ஆஃப் ரைட் ஐ நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. ரைட் ஐல ஈவன் லைட் பெர்செப்ஷனும் போயிடுச்சு. பட் லெஃப்ட் ஐ வந்து அவங்க வரும்போது லைட் மட்டும்தான் தெரிஞ்சது. ஸோ லைட் ஃபிளாஷ் லைட் காட்டினா லைட் தெரியுதுன்னு தவிர அவங்களுக்கு கை ஆட்டுறதும் எதுவுமே தெரியல. ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி within 2 days this was how she was looking. Uncorrected visual acuity 6/24. Definitely she will improve further. This step இதை வந்து லென்ஸோட கை சொல்றோம், ஹாப்டிக். அதை நான் முழுவதும் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது லென்ஸ் ஹாப்டிக் வெளியில எடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. பட் அது நிறைய டெக்னிக்ஸ் இருக்கனாலே அதுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் ரேட் கூட ஜாஸ்தி இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் டெக்னிக்ல அதை பார்த்தீங்கன்னா அது ஹாப்டிக் வந்து மினிமல் இன்வேசிவ் டெக்னிக் மூலமா தான் நம்ம இதை வெளியில கொண்டுட்டு வந்திருக்கோம். மினிமலி இன்வேசிவ் இருக்கனாலே அதோட ஃபிக்சேஷன் ரொம்ப ஜாஸ்தி பெட்டரா இருக்கு. ரெண்டாவது 3 அட்வான்டேஜ் என்னன்னா அதை போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன் சொல்றோம், அது ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். மூணாவது மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா அது லென்ஸ் வந்து ஷேக்கே ஆகாது. இட்ஸ் இன் த நியர் நார்மல் நேச்சுரல் பொசிஷன். ஸோ அது 3 அட்வான்டேஜ் இருக்கனால இது லென்ஸோட ஸ்டெபிலிட்டி பிளஸ் குவாலிட்டி ஆஃப் விஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அதுதான் இந்த டெக்னிக்கோட மெயின் அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து மேடம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டு சொல்லிட்டாங்க இந்த டெக்னிக் சர்ஜரி பண்ண டைம்ல நம்ம எல்லா பேர் சர்ஜன்ஸ் இருக்கோம், நமக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதோட எக்ஸ்பர்டீஸ் அது டாக்டர் சூசன் இருக்கனால அவர் தான் இன்னோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே பெனிஃபிட் வந்து ரொம்ப மற்ற ஜெனரல் பாப்புலேஷன் மற்ற மக்களுக்கு ரீச் ஆகணும். அதுக்கு தான் நம்ம இதுக்கு உங்களுக்கு கூப்பிட்டதுக்கு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த டெக்னிக் வந்து பார்த்த மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கு. பட் நம்ம சர்ஜரி ஆப்ரேட் பண்ண டைம்ல இது ரொம்ப சேலஞ்சிங் டெக்னிக். இதுல ப்ரிசிஷன் ஹேஸ் டு பி டாப் ஆர்டர். அது ப்ரிசிஷன் எல்லாமே நம்ம மைக்ரோ மில்லிமீட்டர் லெவலில் தான் பார்க்குறோம். இதே நம்ம மாஸ்டர் பண்ணிட்டு ஓரளவுக்கு கொண்டு வந்ததுன்னா நம்ம எல்லா பேஷண்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 100% விஷன் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜ். விஷன் ட்ராப் இருக்கும். யூஸ்வலா வந்து பார்வை குறைபாடு தான் சிம்டமா இருக்கும் சார். ஸோ பார்வை குறைபாடு இருக்கும் போதே நம்ம போய் எப்பவும் எக்ஸாமின் பண்றப்போ இந்த மாதிரி லென்ஸ் அதோட பொசிஷன்ல இல்லை அப்படின்றப்ப வந்து நம்ம கண்டுபிடிச்சு இந்த மாதிரி லென்ஸ் 5 பண்ணலான்றத அட்வைஸ் பண்ணலாம். சில பேஷண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் கொஞ்சம் வாட்டரிங், மைல்ட் பெயின் அதெல்லாம் கூட இருக்கலாம். பிகாஸ் பார்வை குறையறதுக்கும் முன்னாடி சம்டைம்ஸ் ரொம்ப மினிமல் சிம்டம்ஸாக இருக்கலாம் இடத்துல லென்ஸ் இல்லாத. சம்டைம்ஸ் தூங்கி எழுந்திருக்கும் போது கண் பார்வை கம்மியாகுது, இல்லை வாட்டரிங் வருது, கொஞ்சம் நேரம் கழிச்சு சரியாகுது. தீஸ் குட் பி ஏர்லி சைன்ஸ் கார்னியா டேமேஜ் ஆகுது. கார்னியா டேமேஜ் ஆகுதுக்கு ஒரு காமன் ரீசன் என்னன்னா லென்ஸ் வந்து அதில் ரொம்ப பக்கத்தில் இருக்கு, இட்ஸ் டூ க்ளோஸ் டு த கார்னியா. அப்போ வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வரும்.